பாண்டியன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்காரு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கோமதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வீட்டு மருமகளை பார்த்து தங்கமயில நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். அவள் இப்படி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் மற்ற 2 மருமகளையும் பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு பாண்டியன் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. இன்றைக்கி எப்படி இருந்தது வியாபாரம்? எல்லாம் ஈஸியாக இருந்ததா? அதை ஏன் கேட்குற? ஐயோப்பா வெயில் தாங்க முடியல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்படியே கோமதி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தூங்குறாரு. என்னங்க தூங்கிட்டே இருக்கீங்க? நான் ஏதாவது பேசும்போது கரெக்டாக தூங்குறீங்க. இது என்ன பழக்கம் இது பேசும்போது தூங்குறது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாரு கோமதி, எனக்கு நல்லா தூக்கம் வருது புரியுதா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, காலையில் எழுந்துக்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, அப்படியே கடைக்கு போயிடுறீங்க. மதியானம் வந்து எப்பயாவது சாப்பிடுவீங்க, அப்போ கொஞ்சம் நேரம் பேசலான்னு இருந்தால் அப்போவும் வரதில்லை. தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்துடுறதுனால நைட்டு வரீங்க, சாப்பிட்றீங்க, தூங்கிடுறீங்க. அப்போ நான் எப்போ தான் உங்ககிட்ட பேசுறது? நான் உங்கள் பொண்டாட்டி தானே, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ கோமதி என்னால் தாங்க முடியல, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தூங்குறாரு. கோமதி பயங்கர கோவமாக அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. ராஜி வீட்டுக்குள்ளேயே டென்ஷனாக நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இன்னும் கதிர் வரவே இல்லை, மணி 11 ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்துட்ருக்காங்க. சித்தப்பா இங்கே எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி எழுப்புறாங்க. என்னம்மா என்ன ராஜி, ஏன் என்ன இன்னும் நீ தூங்கலையா? மணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சித்தப்பா மணி 11 மணி ஆகுது, இன்னும் கதிர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தாம்மா ஏதோ டெலிவரி பண்ணுவான், லேட் ஆகும், அதனால் அவன் வரும்போது வருவான், நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவர் இவ்வளோ நேரம் வராமல் இருந்ததில்லை, ரொம்ப டைம் ஆகுது, அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு போயிட்டாங்க, நேரில் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே பழனி சொல்கிறாரு. இல்லைம்மா இரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக பெல் அடிக்குது. போய் பாரு கதிர் தான் வந்திருப்பான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு. போகிறாங்க. ராஜி பதட்டமாக ஓடி போய் திறக்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் முடிச்சிட்ருக்கேன், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சி, அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நான் என்ன வேற எங்கே வேலை செய்கிறேன், இது வந்து ஃபுட் டெலிவரி, எப்போ போனோம் எப்போ வரணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அப்படியே பாண்டியன் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்து வராரு. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே வராரு, வந்து திட்டுறாரு. ஆமாம் டைம் என்ன ஆகுது, கண்ட நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன வேலை செய்கிறேன், நான் செய்கிற வேலைக்கு எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு கதிர். அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பாண்டியனுக்கு. என்ன இது என்ன பார்த்தா சத்திர மாதிரி தெரியுதா என்ன, இஷ்டத்துக்கு வரத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாரு. இங்கே பார் லேட்டாக வந்தால் ரோட்லேயே படுத்துக்கோ, இங்கே வந்து படுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எதுவுமே பேசவே இல்லை. கதிர் அங்கேருந்து போகிறாரு. உள்ளே போனோடனே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு ராஜி, நீ எனக்காக காத்துல இருக்க வேண்டாம் புரியுதா, நான் சொல்கிறத கேளு, நீ போய் படுத்துக்கோ, நானே சாப்பாடெலாம் எடுத்து போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்லைங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆம்லேட் ஊற்றுறாங்க. அப்போ வந்து அங்கே கதிர் நிற்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க. இல்லை மாமா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாரு, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது சொல்கிறாரு. இங்கே பாரு ராஜி, டெய்லியும் நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது, நீ எனக்காகலாம் கஷ்டப்பட்டு பதற்றத்தோடு ஓடி வந்து சாப்பாடெலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. கதிர் காலைல எழுந்தவுடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு ஜிம்முக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் முடிய மாட்டேது, சீக்கிரமாக போகணும், இன்னும் கூட நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே செந்தில் வராரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை எகுத்தா மாதிரி இருக்கா. ராஜோட அண்ணன் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஃபோனில் பேசுகிறாரு. என்ன ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான்டா, வேணும்னே சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஆனால் அவன் பேசுறதுலாம் ஒரு காமெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஜிம்முக்கு வேற போய்க்கினு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு. அவனை சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டான் அவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு கதிர். அதுக்குள்ளே மீனா ராஜி 2 பேருமே வராங்க. 2 பேருமே அப்படியே பார்க்குறாங்க ராஜியோட அண்ணனை. பார்த்தோன்னே அது வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. ஆமாம் இங்கே என்ன நடக்குது, ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ளே உங்களை பார்க்குறான், உங்களை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாக போகிறான், என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. எங்களை பார்த்து போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் ராஜு சும்மா தான் பேசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு அமைதியாக வராங்க. எதுவுமே சொல்லவே இல்லை. அன்னைக்கு கடத்தந்தை இன்னும் நம்ம சொல்லவே இல்லை, சொன்னால் அதுக்கப்புறம் அவரோட கதை தெரியும் அப்படின்னு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் உங்களை பார்த்தோன்னே தான் அவன் போகிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதனால் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சாப்பாடெல்லாம் கட்டுறாங்க. தங்கமயில எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. இங்கே பாரு, நீ சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் இவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. என்னத்தை அப்படி பேசுகிறீங்க, மாமாவும் சாப்பிட்ணும்ல, நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கஷ்டமாக இல்லைனா கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மாமாவே கொண்டு வர சொல்லிட்டேன், சரி போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க.
கோவமாக நிற்கிறாங்க. அங்கே வந்து மீனா ராஜி 2 பேருமே வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. நான் சொல்ல